இன்னைக்கு ஜனவரி 1. இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கிறது சிறப்பான நாட்டு முக்கியம். ஒவ்வொரு நாளும் சிறப்பு. நாள் என்ன செய்யும், போல் என்ன செய்யும். அது யாருக்கு? நானே நிஷ்ட அடைஞ்சவங்க. அதனால நமக்கு நானும் போலும் முக்கியம். தெளிவு. இன்னொருத்தருடைய PhD பண்ற டாபிக்க ப்ரீகேஜி பசங்களுக்கு சொல்லக்கூடாது. நாள் என்ன செய்யும், போல் என்ன செய்யும் அப்படின்னு எல்லாத்துலயும் கேட்டிருக்கீங்க ஊரா மீட்டிங்ல. சொல்றவர் திருப்பி நான் பேசிட்டு சுவாமி கிட்ட போய் பேசுமா, நாலு சிவன் பேசுமா, நான் பேசுகிறேன். பேசுறதுக்காக பேசுறேன். ஒரு சப்ஜெக்டும் ஒருத்தருக்கு சொல்லப்படுறேன். சாதம் இருக்கிறது பசஞ்சு அத சொல்ல போறேன். வகுப்புல அந்த குழந்தைக்கு சாதம் ஃபர்ஸ்ட் சாதம் அல்ல, அப்ப நல்ல வட்ட குழந்தை வச்சு நல்ல காலசாரமா குழந்தைய வளர்ப்போம். ஊட்டுவல எந்த பெத்தம்மா ஊட்டுவா தெரியும் அவளுக்கு. எப்ப எவ்வளவு கொடுக்கணும் வேத மாத்தா கூட அப்படிதான். எடுத்தோடனே முதல் அத்தியாயத்துல கர்மகாண்டத்துல வைராகியத்தை பத்தி பேசாது. ஆனா ஒவ்வொரு வேதத்து பூர்வத்திலையும் வைராகியம் இருக்கு, ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஓகே, அதனால அது அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட் இருக்கு அந்த வேத பூர்வத்துல. அது கொண்டு கம்ப்ளீட்டா பண்ணும்போது வைராக்கியத்தில் வேத பூர்வத்திலிருந்து வேதாந்தத்துக்கு வர்றதுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஒரே ஒரு குவாலிபிகேஷன். அது என்னன்னா வைராக்கியம். இந்த வைராக்கிய ரெனன்சியேஷன்ன்றது வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம். உலகத்திலே ரொம்ப நான் ஆராய்ச்சி பார்த்ததுல விவேக்கு கூட வந்துடுது. வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங். அது நமக்கு கொஞ்சம் இன்டலெக்ட் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும்போது புரிஞ்சுருது. இது நல்லது, இது கேட்டுதல், இது செய்யணும், இது செய்யக்கூடாது. இது எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சுடுறது கொஞ்சம் வயசான பிறகு, இல்லை கொஞ்சம் அனுபவம் ஆன பிறகு. வயசு ரிலேட்டிவ் கிடையாது, அந்த அனுபவத்தை காயின் பண்ணிடுவாங்க. அனுபவம் காயின் பண்றதில்ல, அனுபவம் நீங்க பார்த்தேன்னா அனுபவம் வரும். எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு, அதுக்கேற்ற அறிவு வர. அனுபவம் அறிவாக எப்படி தெரியுது? எனக்கு எல்லாம் தெரியறது சுவாமி, ஆனா செய்யத்தான் முடியல பாருங்க. நீங்க சொல்றதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை, நானும் அப்படி சொல்லல. இது பரம்பரையா சொல்லிட்டு வராங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜ்ல சொல்றேன், ஸ்டைல்ல சொல்றேன், அவ்வளவுதான் டிஃபரெண்ட். கருத்து ஒண்ணுதான். அதனால நான் புதுசா ஒண்ணு சொல்றேன்னு அன்னில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீனே நீங்க ஒன்னும் சொல்றது புதுசு இல்ல, எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே சொல்ல முடியும். அப்ப தெரிஞ்சதையே ஏன் சொல்லணும்? தெரியாததானே சொல்லணும். தெரிஞ்சதையே ஏன் சொல்லணும்? அந்த தெரிஞ்சா மாதிரி நினைச்சுட்டு இருக்கேன், அது தெரியாம இருக்கு. அது அறிவாகாம இருக்கு. அனுபவத்தில் இருக்கிறது அறிவாகாம இருக்கு. அனுபவம் அறிவாகிறதுக்கு வைராக்கியம் வேண்டும். யாரெல்லாம் வைராக்கியம் இருக்கிறதோ அவங்க லைஃப் முன்னேறி. நீங்க பார்த்தீங்கன்னா வைராக்கியத்தை பொறுத்துதான் மனுஷனுடைய டிஃபரெண்ட். விவேகி அவிவேகி சொன்ன நேற்றுக்கு, அந்த விவேகி ஆகிறதுக்கு வைராக்கியம் தரும். இல்லாட்டி வேகு நாலேஜ் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா செய்யறதுக்கு வராது இது. அதனால இந்த ஜனவரி 1 நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வைராக்கியம் இருக்கு, விவேகம் இருக்கு. அப்படி சொல்லுவோம், விவேகம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு. விவேகத்திலிருந்து தான் வைராக்கியம் வர முடியும். அதுவும் முக்கியம். விவேகத்திலிருந்து தான் வைராக்கியம் வர முடியும். விவேகம் இல்லாத வைராக்கியம் வந்துருக்குன்னா ஒவ்வொரு
தேதி வரும். அது ஒரு 10-15 நாள் பொங்கல், அந்த ஆண் பொங்கல் வரைக்கும் போவாங்க. இந்த வருஷம் பாரு 2010 எப்படி இருக்க போற? காலையில் 5 நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா, 4 மணிக்கு எழுந்திருச்சு ஊருக்கு போய் அப்படியே 4 மணிக்கு நல்லா இருக்கு. சில்வர் இந்த மாதிரி நான் ஊர் பார்த்ததே இல்லை. நான் அந்த சூடு வந்து சூரியன் வந்து முளைச்சு பார்ப்பேன். அந்த சூரியனை தான் பார்த்துருக்கேன். காலையில சூரியன் ஆதவன் பேரு. அந்த ஆதவன் ஆனந்தமா சன்ரைஸ் அதெல்லாம் சுகமா இருக்கு. இந்த சன்ரைஸ பார்க்காதவங்க பல பேர், பார்க்காம செத்து போன பல கோடி பேர், டெய்லி வெயிட்டிங் லிஸ்ட்ல இன்னொரு பல கோடி பேர் வெயிட் பார்க்காம செத்து போயிடுவாங்க. சன்ரைஸ் இவன் என்ன பண்ணுவான், நேரா கன்னியாகுமரி போயிடுவான். எதுக்கு? சன்ரைஸ் பாக்குறதுக்கு. இவன் துரதிஷ்டம் அன்னைக்கு மேகமா ரெண்டு நாள் தங்கிட்டு அவருடைய நமக்கு நிலைமை, நமக்கும் வந்து பிஸி, 24 hours பிஸி. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த பிஸியில என்னதான் பண்ணிருக்கோம், அப்படி ஒரு 20-30 வருஷமா என்னதான் பண்ணிருக்கோம். ஏன் இந்த எறும்பு, நான் எறும்பெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்றேன்னு, நான் எறும்பெல்லாம் அப்சர்வ் பண்றேன், எல்லாம் அப்சர்வ் பண்றேன். இங்கேந்து பவர் திருப்பி அங்கேந்து வரும். என்ன பண்ற நீ? ஒண்ணுமே பண்ணல, ஆனா வெரி ஆக்டிவ், வெரி ஆக்டிவ். லோக்கல் பழமொழி, நாய்க்கு நிக்க நேரம் இல்லை, இருக்க இடம் இல்லை, ஓடிட்டே இருக்க. ஓடிட்டு இங்கேருந்து வந்து ஒரு கொலை குறைச்சிட்டு அவ்வளவுதான். அவர் ஒர்க்கே அவ்வளவுதான். ஆனா எப்பயும் பிஸி. அப்போ நம்ம வாழ்க்கையில ஓடிட்டே இருக்கணும், கொஞ்சம் நிக்கணும். நின்று இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்க புரியாது. அதனால இந்த வைராக்கியம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வைராக்கியத்துக்காக நம்ம இந்த ஜனவரி 1ஆம் தேதி வந்திருக்கோம். அதனால ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாருக்கும். இந்த புத்தாண்டு செய்தி என்னன்னா, அந்த விவேகம் வரணும், விவேகத்திற்கு வைராகியம் வரணும். அது தொடர்ந்து இருக்கிற தட்சிணாமூர்த்தி எல்லாம் நமக்கு எல்லா पीड़ पराई जाने रे वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराई जाने रे पर दुखे उपकार करे कोई मन अभिमान जन तो तेने कहिए जे पीड़ पराई जाने रे सकल लोक मां सहुने वंदे निल्दान करे के रे वाच काच मन निश्चल राखे धर धन जननी तेनी रे वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराई जाने रे समदृष्टि ने तृष्णा त्यागी पर श्री जेने की असत्य न भूले पर धन नव जाने हाथ रे वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराई जाने रे मोह माया व्यापे नहीं जेने दृढ़ वैराग्य जेना मन मारे राम नाम सुताली लागी
सकल तीरथ तेना तनवारे वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराई जाने रे वन लोभीने कपट रहित जे काम क्रोध निवार्या रे भले नर सयो तेन दर्शन करता गुण ही को तेन तया रे वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराई जाने रे फर दुखे उपकार करे तो ये मन अभिमान न आने रे वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराई